இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 6 தான் பார்க்க போறோம். நம்ம வந்து சாப்டர் 5 வரைக்கும் ஒரு 90% வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ சாப்டர் 6ல வந்து இந்த மாதிரி क्वेश्चन வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இன்னைக்கு வந்து சாப்டர் 6 வந்து பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னன்னா சாப்டர் 6ல எடுத்துக்காட்டு 6.22 தான். இந்த கணக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பயமா இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, தரையின் மீது ஒரு புள்ளியில் இருந்து 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின், அதாவது நம்ம வீட்டில் ஒரு தரை இருக்குல்ல, தரையில இருந்து நம்ம உயரம், நம்ம வீட்டோட உயரம் இருக்குல்ல, அதான் 30 மீட்டர் சொல்றாங்க. கட்டடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி, அதாவது நம்ம வீட்டுக்கு மேல வந்து ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. கோபுரத்தின் அடி அதோட ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி 60 டிகிரி. இப்ப படம் வரையலாமா? முதல் நம்ம வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் இதானே, இதான் நம்ம வீடு. ஓகேவா? நம்ம வீட்டோட தரை, நம்ம தரையிலேருந்து எத்தனை மீட்டர் நம்ம வீடு சொன்னாங்க? 30 மீட்டர் சொன்னாங்களா? அப்போ இங்க இருந்து 30 மீட்டர் வரைக்கும் நம்ம வீடு இருக்கு. வீட்டுக்கு மேல இருந்து ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு மேல இருந்து இப்படி ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதான் வீட்டுக்கு மேல ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. நம்ம தரை இருக்கு, இதான் தரை. சரியா? தரையிலிருந்து நம்ம வீடுக்கு வந்து எத்தனை மீட்டர் சொல்லுவாங்க? 30 மீட்டர் சொல்லுவாங்க. 30 மீட்டர் சொல்றாங்க. அந்த ஒரு கட்டிடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே, அதாவது இங்க இருந்து பாக்குறாங்க, கோபுரத்தோட உச்சியில இருந்து ஒண்ணு பாக்குறாங்க, கோபுரத்தின் இதுல இருந்து ஒண்ணு பாக்குறாங்க. அப்ப இங்க இருந்து ஒண்ணு பாக்குறாங்க, நம்ம வீட்டுல இருந்து ஒண்ணு பாக்குறாங்க. இந்த ரெண்டையும் இணைக்கிறோம். ஓகேவா? இவ்வளவுதாங்க படம். அதாவது நம்ம வீட்டுல இருந்து, நம்ம வீட்டோட மெச்சில இருந்து கீழே பாக்குறோம், நம்ம கோபுரத்தோட உயரத்துல இருந்து ஒரு கீழே பாக்குறோம். அப்போ இது என்ன டிகிரி இருக்கும்? இது 45 டிகிரி. அப்ப இது ஃபுல்லானா எவ்வளவு டிகிரி வரும்? இது ஃபுல்லானா 60 டிகிரி. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலேயுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே, இங்க இருந்து பார்க்கும்போது 45 டிகிரி சொல்றாங்க, மேல இருந்து பார்க்கும்போது 60 டிகிரி சொல்றாங்க. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை ஏன்னு வச்சுக்கலாமா, இதை பின்னு வச்சுக்கலாமா, இதை சின்னு வச்சுக்கலாமா, இதை டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 6th சாப்டர்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் தீட்டா வந்து என்ன தீட்டானா tan தீட்டா தான். வேற எந்த தீட்டாவுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிடாதீங்க. இப்போ நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாமா? AB என்பது என்னது? வீட்டின் உயரம். BC வந்து என்னது? BC தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கோபுரத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருந்தா கோபுரம் ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து இந்த உயரத்தை கேட்டிருக்காங்க. இப்ப இந்த உயரம் வந்து நம்ம வந்து h வச்சுக்கலாம். ஓகேவா? BC யோட வேல்யூ வந்து h எங்க? h நம்மளே வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுல என்னென்ன தீட்டா இருக்கு? தீட்டா 45 டிகிரி இருக்கு, தீட்டா 60 டிகிரி இருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கோணத்துக்காக நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதாங்க. இப்போ என்ன முக்கோணம் கண்டுபிடிக்கலாம்? பெரிய முக்கோணம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? CDA முக்கோணம் CDA இல் 6th சாப்டர் என்ன சொன்னேன்? என்ன தீட்டா சொன்னேன்? tan தீட்டா தான் சொன்னேன். tan தீட்டானா என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம் தானே, எதிர்பக்கம். அப்போ இந்த CAD ல வந்து இந்த தீட்டாக்கு எதிர என்ன இருக்கு? CA தானே இருக்கு. அப்ப அத CA ன்னு எழுதிக்கோங்க, டிவைடட் பை இதுக்கு அடுத்துள்ள பக்கம் எது? AD தானே. அப்ப CA பை AD ன்னு எழுதிக்கோங்க. இப்ப பெரிய முக்கோணத்தோட டிகிரி என்னது? 60 டிகிரி தானே. அப்போ tan 60 டிகிரின்னு போட்டுக்கோங்க. 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இப்போ CA வை எப்படி எழுதலாம்? CB plus BA எழுதலாமா? CB plus BA எழுதலாமா? டிவைடட் பை AD. ஓகேவா? இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது? tan 60 டிகிரிக்கு வந்து √3. இப்போ இந்த உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தீட்டாவோட வழியில மனப்பாடமே பண்ண மாட்டீங்க. இப்போ எப்படி நான் டக்குன்னு சொல்றேன் அந்த மாதிரி உங்களால வந்து சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ tan 60 டிகிரி வந்து √3. இப்போ அதுக்கு அப்புறம் CB யோட வேல்யூ என்னது? CB யோட வேல்யூ வந்து h பிளஸ் AB யோட வேல்யூ என்னது? 30 டிவைடட் பை AD. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ பெரிய முக்கோணம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சின்ன முக்கோணம் கண்டுபிடிக்கணுமா? சின்ன முக்கோணம் என்னது? BDA முக்கோணம் BD
ஏயில். இப்போ அதுக்கு tan θ என்னது? tan θ. இப்போ முக்கோணம் BDAயில். இப்போ இந்த தீட்டாக்கு எதிர என்ன இருக்கு? BA தான இருக்கு. தீட்டாக்கு எதிர BA இருக்கு. டிவைடட் பை அதுக்கு எதிர் பக்கம் என்ன இருக்கு? அட்ஜசன்ட் என்ன இருக்கு? அதாவது அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? AD இருக்கு. இப்போ tan நம்மளுக்கு tan 60 டிகிரிக்கு வந்து √3. இப்போ அடுத்து என்ன இருக்கு? tan 45 டிகிரி. tan 45 டிகிரி is equal to BA by BA ஓட வேல்யூ என்னது? BA ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 30. 30 கொடுத்துருக்காங்க. BA ஓட வேல்யூ 30 by AD. இப்போ tan 45 வேல்யூ என்னது? 1. 1 is equal to 30 by AD. போட்டாச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த AD எங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ AD is equal to 30. கிடைச்சா? இப்போ AD வேல்யூ கிடைச்சா? இப்போ AD வேல்யூ எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1ல பிரதிட்டோம்னா H ஓட வேல்யூ கிடைச்சிருமா? நம்மளுக்கு கேட்டது இந்த BC தான கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ AD இன் வேல்யூவை AD மதிப்பை எதுல பிரதியிடணும்? சமன்பாடு 1ல். இப்போ இதோட மதிப்பு என்னது? சமன்பாடு 1 √3 is equal to H plus 30 by AD. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல AD க்கு என்ன பண்ணனும்? 30 போடணும். அப்போ √3 is equal to H plus 30 by 30. இப்போ இந்த 30 எங்க கொண்டு வாங்க. இப்போ என்ன ஆகும்? 30 √3 மாறுமா? is equal to H plus 30. இப்போ நமக்கு என்ன வேல்யூ தேவை? H வேல்யூ தான் தேவை. அப்ப அந்த 30 எங்க கொண்டு வந்து அப்போ 30 √3 minus 30 plus 30 ன்ற என்ன ஆகும்? -30 மாறும். is equal to H. அப்போ H is equal to 30 √3 minus 30. இப்போ ரெண்டுலமே 30 பொதுவா இருக்கா? அப்போ 30 தனியா எடுத்துட்டோம்னா மிச்சம் வரும். √3 minus 1 ன்னு வருமா? இப்போ 30 into √3 ஓட வேல்யூ கணக்கு நம்ம கொடுத்திருப்பாங்க. என்னது? 1.732. 1.732 minus 1. அப்போ 30 into 1.73 ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 0.732 வரும். இப்போ நமக்கு இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா நமக்கு அதான் H ஓட வேல்யூ பெருக்கலாமா? 0.732 30. ஓகேவா? 2 0 0 3 0 0 7 0 0 0 0 0 3 2 6 3 9 7 3 21. இப்போ நீங்க எத்தனை ஸ்தானங்கள் பிரிச்சிருக்காங்க? 1 2 3 ஸ்தானங்கள் பிரிக்கணுமா? 0 6 9 2 1. சரி 1 2 1 2 3 ஸ்தானங்கள் பிரிச்சா என்ன வரும்? 21.96 மீட்டர். இதான் என்னது? H ஓட வேல்யூ. H னா என்னது? கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான் இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चन உங்களுக்கு டிஃபிகல்ட்டான பார்ட் என்ன? இந்த டயகிராம் வரையணும். டயகிராம் நீங்க வந்து அதை எப்படி யோசிக்கணும்னா, நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, அந்த ஸ்பாட்ல இருக்கீங்க யோசிக்கணும். ஒரு தரை, நம்ம தரையில நிக்கிறோம். தரையில இருந்து நம்ம வீட்டோட உயரம் வந்து 30 மீட்டர்ல இருக்கு. நம்ம வீட்டுக்கு மேல வந்து ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அந்த கோபுரத்துல இருந்து பார்க்கும்போது 60 டிகிரியா இருக்கு. இதை நம்ம வீட்ல இருந்து பார்க்கும்போது 45 டிகிரியா இருக்கு. இதை வச்சு டயகிராம் வரைஞ்சாச்சு. டயகிராம் வரைஞ்சிட்டு எல்லாத்துமே tan θ தான் வரும். tan θ என்னது? tan θ எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம்னா என்னதுன்னா ஆப்போசிட் சைடு. அடுத்துள்ள பக்கம்னா அட்ஜசன்ட் சைடு. இதை வச்சு நம்ம போனோம். இப்போ CDA ல CDA தீட்டாங்க தானே இருக்கு. அப்ப தீட்டாக்கு எதிர என்ன இருக்கு? CA இருக்கு. அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? DA இருக்கு. இதை வச்சு போட்டோம்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. அவ்வளவுதான் கைஸ். இந்த கணக்கு வந்து இவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் ஆகும். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.